எங்கள் பையனோட தக்காளி வெங்காயம் பிஸ்கட் தான் பண்ணுறாரு. கடைக்கு வந்திருக்கு பாருங்க. இதுதாங்க எங்கள் கடை. இந்த பிஸ்னஸ் தான் எங்கள் பையன் பண்ணுறாரு. பண்ணலான்னு பார்க்குறோம். ஒரு கடை வாடகை எடுத்து நடத்தலான்னு பார்க்குறோம். பழமொழி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஜான் ஏறினா முழம் சறுக்கும்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி நடு ரோட்டில் ஏதோ ஒரு தடங்கள் எங்களுக்கு வந்துடுதுங்களா. அதெல்லாம் நிரந்தரமாக ஒரு கடை எடுத்து வியாபாரம் பண்ணலான்னு பார்த்தா முடியல. பார்க்கலாம். முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு நானே எல்லாருக்கும் சொல்கிறேன் இல்லையா. எங்கள் வாழ்க்கையிலையும் அது கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நடக்கும் அப்படின்னு ஒரு கடவுள் நம்பிக்கை எப்பவும் மனசில் இருக்குது. கடவுள் மேலே பாரத்தை போடுவோம். தக்காளி 3 கிலோ 100. நாட்டு தக்காளி 3 கிலோ 100 ரூபா. தக்காளி 3 கிலோ 100. தக்காளி 3 கிலோ 100. தக்காளி 3 கிலோ 100. தக்காளி 3 கிலோ 100. நாட்டு தக்காளி 3 கிலோ 100 ரூபா. தக்காளி 3 கிலோ 100. தக்காளி 3 கிலோ 100. தேனி தக்காளி 3 கிலோ 100 ரூபா. தக்காளி 3 கிலோ 100. தக்காளி 3 கிலோ 100. தக்காளி 3 கிலோ 100. தக்காளி 3 கிலோ 100. நாட்டு தக்காளி 3 கிலோ 100 ரூபா. தக்காளி 3 கிலோ 100. தக்காளி 3 கிலோ 100. தக்காளி 3 கிலோ 100. தக்காளி 3 கிலோ 100. நாட்டு தக்காளி 3 கிலோ 100 ரூபா. தக்காளி 3 கிலோ 100. தக்காளி 3 கிலோ 100. தேனி தக்காளி 3 கிலோ 100 ரூபா. தக்காளி 3 கிலோ 100. தக்காளி 3 கிலோ 100. தக்காளி 3 கிலோ 100. தக்காளி 3 கிலோ 100. நாட்டு தக்காளி 3 கிலோ 100 ரூபா. நீங்களும் கொஞ்சம் கடவுள்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுங்கள்.